சிங்கப்பெண்ணை சீரியலில் இப்போ ஆனந்தியோட கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் பழி பார்த்தீங்கன்னா அன்பு மேலே. இப்போ அன்பும் மகேஷும் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்தடுத்த கட்டமாக இருக்க போகுது. இப்போது இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான எபிசோடில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியும் அன்பும் அழகப்பன்கிட்ட பேசி கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வாங்குவோம் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அப்படி தான் அந்த கதைக்களம் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம எல்லாம் மறந்த ஒரு விஷயம் வந்து ஆனந்தி வந்து கர்ப்பம்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த ட்ராக்கை வந்து இப்போ திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி செக் பண்ண டாக்டர் வந்து இவள் கர்ப்பமாக இருக்காளோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க கூட ஆனந்தி கூட அன்பு தான் நெருக்கமாக இருக்கார் அப்படின்றதால இந்த கர்ப்பத்துக்கு காரணம் அன்பு தானோ அப்படின்ற மாதிரியும் சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வார்டனை பார்க்குறதுக்கு ஹாஸ்டலில் வந்த மகேஷ் இப்போது ஆனந்தியும் பார்க்குறாரு. அதுக்கப்புறமா தன்னோட காதலை வந்து ஆனந்திகிட்ட திரும்பவும் சொல்கிறாரு. இது ஆனந்திக்கு ஒரு விதமாக சங்கடமாக இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஹாஸ்டல் வார்டனும் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்திக்கிட்ட ஆனந்தி அப்பா ஃபோன் பண்ண விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து மகேஷை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லவும், இதுதான் உங்கள் அப்பா ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏற்கனவே ஆனந்தி வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தால் குழம்பி போயிருக்காங்க. இப்போ ஆனந்தியை மகேஷும் வார்டனும் இவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக குழப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ஆனந்தியோட இந்த கர்ப்பமாக இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எதுவும் இல்லாமல் இருக்க போகுதா, இல்லை உண்மையிலே ஆனந்தி இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.